ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பாசுரம் 9. மற்றுமோர் தெய்வம் உண்டே அப்படின்னு கேட்டு, உண்டு. சிலர் 30 முக்கோடிங்கிறா, சிலர் 30 மூவருங்கிறா, சிலர் மூவர் தான்கிறா, சிலர் ஒத்தரே ஒத்தருங்கிறா, சிலர் இவாளோடெல்லாம் சேராம இந்த குளத்தங்கரையில அந்த தோப்புல அந்த பக்கம் போகாதேங்கிற தெய்வங்கள்லாம் இருக்கு. இது எப்படி இருக்கு தெரியுமா? மற்ற புருஷாள் லோகத்துல இருக்காளா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கான். திருப்பார்கடல்ல பெரிய பிராட்டியார் ஆவிர் பவிச்சா எல்லா தேவர்களும் அசுரர்களும் மகான்களும் ரிஷிகளும் பார்த்துட்டு இருக்கிற போதே ஸ்ரீமன் நாராயணனுடைய கழுத்துல மாலைய போட்டா அவனோட பட்சஸ்தலத்துல ஏறி அமர்ந்துட்டா. வெட்கமா இல்லையா பிராட்டிக்கு? இப்படி எல்லா புருஷாலும் பார்க்கிற போது அமர்ந்துட்டாளே அப்படின்னு ஆச்சாரியன் பராசர பட்டர்கிட்ட எல்லாரும் கேட்டா, ச ஏக புருஷக, அவன் ஒருவனே புருஷோத்தமன், மற்றவாள்லாம் பெண்கள், பெண்கள் மத்தியில அவள் ஏன் வெட்கப்படணும் அப்படின்னார் பராசர பட்டர். கற்றினம் மெய்த்தவனை பார்த்துட்டா மற்ற தெய்வங்கள்லாம் தெய்வம்னே தோணாது. அரங்கனுடைய அழக பார்த்ததுக்கு அப்புறம் மற்றுமோர் தெய்வம் உண்டோ மதியிலா மானிடங்காள், மானிடங்காள்னு அழைக்கிறார். மிருகங்களைத்தான் மிருகங்காள் அப்படின்னு அழைப்பா. மனுஷால ஏன் இவர் இப்படி அழைக்கிறார்? ஞானஹீனகன்னு பசுவை சொல்லுவா. ஞானம் யாருக்கு இல்லையோ அவளை மிருகங்கள் அப்படின்னு சொல்வார்கள், மிருகங்காள் அப்படின்னு சொல்வார்கள். ஞானம் இல்லாத மனுஷால மிருகங்களோட ஒப்பிட்டு மதியிலா மானிடர்கள் மானிடர்கள்னு அழைக்கிறார் இவர். அழ்வீர், நீர்தான் புத்தி சொல்லுமே அப்படின்னு சொன்னார்கள். சொல்லுவேன், ஆனா அது அவளுக்கு புரியாது. அற்றமேல் ஒன்று அறியீர், அவனல்லால் தெய்வம் இல்லை. அற்றம் அப்படின்னா அர்த்தம்னு அர்த்தம். மேலான அர்த்தங்களை சொல்லி நான் நிரூபிப்பேன், சாஸ்திர பிரமாணங்கள்லாம் காட்டுவேன். நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயண பரக, நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரகன்னு நாராயணன் தான் பரபிரம்மங்கிறது சாஸ்திரம். எல்லாம் அவன் பெருமையத்தான் பேசுறது. இதிகாச புராணங்களும் ராமகிருஷ்ணர்களின் பெருமையத்தான் பேசுறது. கஜேந்திர யானை ஆதி மூலமேன்னு அழைச்சு அந்த ஹரிதான் மூல காரணம்னு சொல்லித்து, மூடர்களான உங்ககிட்ட தொண்டத்தண்ணி வத்த கத்தி என்ன பிரயோஜனம்? உற்றபோது அன்றி நீங்கள் அவன் ஒருவன் என்று உணர மாட்டீர். நீங்களே உணர்ற காலம் வரும். அப்போ நீங்க கும்பிட்ட சாமி எல்லாம் உங்களை கைவிட்டுடும்னு பல பிரமாணங்களை காமிக்கிறார். நீங்க கும்பிட்ட சாமி எல்லாம் உங்களை கைவிட்டுடும்னு பல பிரமாணங்களை எடுத்து காண்பிக்கிறார் ஆழ்வார். 1000 கைகளை உடைய பாணாசுரன், அவனோட எல்லா சிவகணங்களும் சிவபெருமானும் சேர்ந்து கிருஷ்ண பகவானை எதிர்த்தார்கள், சண்டை போட்டார்கள். கடைசியில அவைகள்லாம் என்ன பண்ணிடுத்தோ, விட்டுட்டு போயிடுத்து பாணாசுரனை. இவன் கிருஷ்ணனோட காலில் போய் விழுந்தான். ராவணனும் தன்னோட 10 தலையையும் அறுத்து சிவபெருமானுக்கு ஹோமத்துல போட்டான். கைலாசத்தையே அனாயாசமாக தூக்கினான். கடைசியில என்ன ஆச்சு? இவன் ராமத்வேஷின்னு ஈசனே கைவிட்டுட்டார். ராம பக்தரான ஹனுமன் லங்கையே பஸ்பமாக்கிட்டு வந்துட்டார். இதே சிவபெருமான் மகாபாரத யுத்தத்துல ஜெயத்ரதனை கைவிட்டுட்டார். ஏன் கைவிட்டுட்டார் அப்படின்னா, அந்த ரதத்துல கண்ணபிரான் சாரதியா உட்காண்டிருக்கார். இவர் முன்னாடி என்னோட அஸ்திரம் போகாது அப்படின்னு விட்டார். அற்றமேல் ஒன்று அறியீர், அவனல்லால் தெய்வம் இல்லை அப்படிங்கிறார் ஆழ்வார். கடைசியா சொல்றார், ராமன் அப்படின்னா கம்பீர புருஷன், சிங்கப்பெருமாள்னா கோர புருஷன்னு நினைச்சு பயப்படாதீங்கோ. அவன்தான் கோகுலத்துல குழந்தை கிருஷ்ணனை அழகா விளையாடுறான். கிருஷ்ணனா அழகா விளையாடுறான். அவனோட அழக பாருங்கோ, எல்லாரையும் ஆகர்ஷிக்க கூடிய குழந்தை. சத்ரு வீட்டுல முல்லைனா கூட அது மணக்குமே, அந்த மாதிரி குழந்தையாச்சே கண்ணன், எல்லாரையும் கவரக்கூடியவன். பிருந்தாவனத்துல கன்றுகளை மேய்ச்சிண்டு இருக்கிற குழந்தை நம்ம கண்ணன். கற்றினம் மேய்த்த எந்தை அவன் கழலினை பணியுங்கள், பழகத்துக்கு சுலபமான குழந்தை இந்த தெய்வம். எல்லாரும் சொல்லுவா, நீ மாடு மேய்க்கத்தான் லாயக்குன்னு தன்னுடைய மக்கு குழந்தைகளை எல்லாரும் திட்டுவா. அப்படி சொல்லக்கூடிய ஒரு வேலைக்கு வைகுண்டபதி தயாரா இருக்கானே. அவன் ஜாதி வைரம், குப்பமேட்டுல கிடந்தாலும் வைரம் வைரம் தான். அவன் கோபால ரத்னம். இவன் வேல்யூ தெரியாம போனாலும் எடுத்து மாட்டிக்கோங்கோ அப்படிங்கிறார் ஆழ்வார். கற்றினம் மெய்த்த எந்தை கழலினை பணிமின் நீரே அப்படின்னு கண்ணனுடைய சௌலபியத்தை சொல்றார் ஆழ்வார் இந்த பாசுரத்துல. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.